ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். ஒரு நல்ல செய்திங்க. வுகானின் கொரோனா வைரஸை புதிதாக வேக வைத்த இந்த பூண்டு கிராம்பு கலந்த நீரில் ஒரு கிண்ணத்தால் குணப்படுத்த முடியுங்க. பழைய சீன மருத்துவர் ஒருவர் இதன் செயல்திறனை நிரூபித்துள்ளார். பல நோயாளிகளுமே இது பயனுள்ளதாக இருப்பதை நிரூபித்துள்ளனர். வாங்க நம்ம இதை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம். 8 பூண்டை எடுத்து இந்த மாதிரி நான் உரிச்சு வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக 7 கிராம்பையும் எடுத்து வச்சுக்கிறேன். நம்மளுக்கு தேவையானது 8 பூண்டும் 7 கிராம்புமே போதுமானது. அடுத்ததாக அந்த பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, இல்லை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணினாலும் சரிதாங்க. ஆனால் நம்ம முழு பீஸாக போடக்கூடாது. இந்த மாதிரி கட் செஞ்சு சின்ன பீஸாக தான் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் கட் செய்து வைத்திருந்த 8 பூண்டையும் 7 கிராம்பையுமே இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 கப்பு அளவுள்ள தண்ணியையும் இதில் விட்டுக்கிறேங்க. கரெக்டாக 3 கப் அளவுள்ள தண்ணி போதுமானது. இப்போ இதை ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. 5 நிமிஷத்துக்குள்ள நல்லா நம்மளுக்கு கொதிச்சு நம்ம ஊற்றின இந்த 3 கப்பு தண்ணி வற்றி 1 கப்பு தண்ணியாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ அந்த பூண்டிலையும் கிராம்புலையும் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் இந்த நீரில் நல்லா இறங்கிடுச்சுங்க. பூண்டும் கிராம்புமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது இந்த பூண்டும் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியும் தான். இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறலாம். தண்ணியையும் இந்த பூண்டு கிராம்பையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். அவ்வளோதான், 1 கப்பு அளவிற்கு தண்ணி நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. இப்போ இந்த பூண்டு கிராம்பு நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த பூண்டை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிறணும். இந்த பூண்டையும் இந்த தண்ணியையும் நம்ம தினமும் நாள்தோறும் குடித்து வர்றப்போ நம்மளுக்கு கொரோனா வைரஸ் நம்மளுக்கு வரவே வராதுங்க. நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்க முடியும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லதுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.